என்ன இவ்வளோ பிரச்சனை விசிகால? நாங்கள் வைகோ என் கட்சியில் இணைச்சிட்டோம். அடுத்து திரும்பாவை இப்போ இந்த தேர்தலில் இணைச்சாச்சு. இப்படி ஒரு மூத்த அமைச்சு சொல்லி நாங்கள் எதை சொல்லுவாங்க செய்வாங்கப்பா. காட்டு மன்னார்கள் நிற்பாங்க, நிற்காமனா நிற்க போனால் போயிடுவாங்க. இது தலித் மக்கள் மத்தியில் நான் திருமாவிற்கு என்ன விதமான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவால் நிலைகுலைய வைக்கப்பட்டார். நிலைகுலைய வைக்க ஆமாம். காட்டுமன்னார்களுக்கு சீட்டை ஜோதிமணி கொடுக்குறாரு காங்கிரஸ். சிறுத்தையில் ஆளே இல்லையா தகுதிகள்? அப்போ இது என்ன நடந்ததுன்னா, திமுக ரவிக்குமார்ட்ட அந்த பொறுப்பை விட்டுருச்சு. யோ உங்க ஆளு காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடக்கூடாது, காட்டுமன்னார் கோயில் விட்டு விலகிடணும், சரியா? நீ என்ன ஒன்றே தெரியாது, டீல் பண்ணியா? உங்களுக்கு இதையெல்லாம் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் 8 தொகுதிக்கு 80 சி வரும். இல்லைன்னா தொகுதிக்கு பணமே இல்லை, நீங்களே ஜெயிச்சு நீங்களே வந்துருங்க, ஆளை கொடுக்கியா? திமுக காப்பாடுறதுனால இப்போ இவருக்கு எதனா துணை முதல்வர் கொடுத்துட்டு போறாங்க. எதுவுமே தரமாட்டா இவர் இல்லை. இப்போ நீங்க ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சியை உடைப்பதற்கு திமுக முயற்சி பண்ணுது. திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவு நிலை எடுத்ததை சிறுத்தைகளை ரசிக்க தன் சொந்த கட்சி சார்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்க, 3 பேருக்கு ஓட்டு போடாதீங்க, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, இந்த 3 பேருக்கு ஓட்டு நீங்கள் போடாதீங்க, அது வந்து காங்கிரஸ் கூடிய கூட்டணிக்கு நீங்கள் போட்டுறதுன்னு சொல்கிறார் இல்லையா? இதை என்னால் உண்மையாக அதை எப்படி சொல்ல மாட்டேன். அப்போ அந்த 3 பேர் நிற்கிறாங்க இல்லையா? 3 பேர் என்ன அவங்களுக்கு எவ்வளோ பேர் அவமானமாக இருக்கும். திமுக கூட்டணி தான் முக்கியம் நினைக்கிறாரு. அவர் சால்வை போட்டாராம். யோ சால்வை எரியுது எனக்கு. யார் சொல்ற? கருணாநிதி சொன்னார். யார் போட்ட சால்வையை? திருமா போட்ட சால்வையை. அப்போ எவ்வளவு கசப்பு உணர்வு திருமா மேல யாருக்கு? கருணாநிதி. ஆனால் திருமான் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, இந்த 4 பேர் என்ன நடந்தாலும் அவங்க நான் என்ன நினைப்போம் அதான் நடந்துக்கிட்டாங்க. அப்படிங்க திமுக சொம்புங்கள்லாம் சில பேர் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க எது பண்ணாலும் அது இன்னும் என்ன சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறாரு. பல ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளுடைய உழைப்பு திமுக அறுவடை செய்கிறது. காட்டுமன்னார் கோயிலில் பானை வரைஞ்சி வைங்க, திரும்ப பேரை போடாதீங்க. யார் சொல்கிறான்? அமைச்சர் பன்னீர்செல்வத்துடைய மகன் யாரு கட்டளை இடுறார்? விசிகாவுக்கு கட்டளை இடுகிறார். இதை எப்படி அண்ணா ஏற்றுக்குவார்? அவர் இப்போ நிலைகுலைஞ்சு போயிருக்கார். காட்டுமன்னார் கோயிலில் அவருடைய அண்ணன் மகன் இளமாற நிறுத்துவதற்காக ஒரு செய்தி வந்து வந்தது. அப்போ அவரை நிறுத்தியிருக்கலாம், இல்லை சங்கத்தமிழன் நிறுத்தியிருக்கலாம். ஒரு தொகுதியை நீங்கள் அவருக்கு ஜெயிச்சா கண்டிப்பாக சிறுத்தையில் இருக்க மாட்டார். அவர் திமுக போய் சேர்ந்துருவார், இல்லை காங்கிரஸ் போய் சேர்ந்துருவார். சார் காங்கிரஸ் தான் சார். காங்கிரஸ்க்காக இணை பெரும்பான்மையாக நான் அவரே சொல்ல சின்ன வயசுல காங்கிரஸுங்கிறாத. ஆமாம். அப்போ காங்கிரஸில் நான் போய் சீட்டு கேட்டேன், எனக்கு சீட்டு தரல எனக்கு, அதனால இவர் கொடுத்துட்டாரு போல நினைக்கிறாரு. அப்போ சீட்டு எப்படி ஒரு சீட்டுக்காக எவ்வளோ தியாகம் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் ஒரு சீட்டு சாதாரணமாக கிடைக்கிது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணன் திருமாவுடைய செயல்பாடு தான் நாளுக்கு நாளுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டு இருக்கு. காட்டுமன்னார் கோவிலில் போட்டி போட போறேன்னு சொன்னவர் நான் போட்டியிட மாட்டேன், அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்புறமா தெரியல, இப்போ மகன் ஜோதிமன் வந்து நிற்கிறாருன்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கே புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்க, மாற்று கட்சிக்கு போட்டுருங்க, ஐ மீன் காங்கிரஸ் கூட்டணிக்கு போட்டுருங்க, இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நீங்கள்? இல்லை, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவால் நிலைகுலைய வைக்கப்பட்டார். நிலைகுலைய வைக்க? ஆமாம். அதாவது எங்களுடைய உத்தரவுக்கு இணங்கினால் உங்களுக்கு 8 தொகுதிகளுக்குமான விட்டமின் தரும், இல்லை என்றால் நீங்களே வெற்றி பெற்று நீங்களே தேர்தலை பார்த்து கொள்ளுங்கள். இப்படியான ஒரு முதலமைச்சர் ஸ்டாலினிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வந்த பிறகு இப்போ தேர்தல் என்பது ஜனநாயகம் அல்ல, பணநாயகம் தான். இந்த தேர்தல் விஷன் 200 இது 1 வருடத்திற்கு முன்பே தீர்மானித்தது இந்த ஐடி இளைஞன் சபரீசனார். இந்த தேர்தல் இதுக்கு முன்பு நடந்த தேர்தல் எப்படி நடந்ததுன்னா, பிரசாந்த் கிஷோர் 500 கோடி ரூபா அவருக்கான ஒரு தொகுதி 2 கோடி ரூபாய் அவருக்கு ஃபீஸ். அவர் எதை போட்டு கொடுக்குறாரோ அதுதான் திட்டம், திமுகவுடைய திட்டம், திமுகவுடைய உத்தரவு, திமுகவுடைய ஹைகமாண்ட்.
இதில் பல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் நிலை குலைந்து போனான். நாங்கள் சொன்னதை கேட்கணுங்க. இதுதான் இந்த டேட்டாஸ் அத்தனையும் சபரீசன், ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோரால் முடிவு செய்யப்பட்டோம் 21 தேர்தலுக்கு முன்பு. இப்போ ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி வந்த பிறகு 26 தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வருடங்களுக்கு முன்பாக திட்டமிடப்பட்டது. இல்லை, நீங்கள் சொல்கிறதுனால கேட்குறேன். இந்த 26 தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ எல்லா கூட்டணி கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு சொல்லிட்டு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆய்வு மேற்கொள்வாங்க. அப்படி ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது விசிகாவுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட பர்சன்டேஜே எதுவும் கிடையாது. ஏன்னா அவன் தனியாகவே நிற்கல. விசிகாவுக்கு ஒரு தனிப்பட்ட ஓட் பர்சன்டேஜே கிடையாது, சும்மா தான் சொல்கிறாங்க அவங்க. அதனால் விசிகாவுக்கு அவங்க கேட்குற மாதிரி திமுக நீங்கள் 15 சீட்டோ 20 சீட்டோ கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் திமுக வந்துச்சு சொல்கிறாங்க. உண்மையாது? இல்லை, அதாவது இங்கே என்ன நடந்ததுன்னா, நான் ஒரு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இது நடந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்பு. இப்போ தான். ஆமாம். அப்போது அது வந்து ஒரு முக்குளத்தோர் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவர் வீட்டு கல்யாணம். சரியா? அப்போ நான் பேர்லாம் அதை சொல்ல விரும்பல, அது தர்மசங்கடம் ஏற்படுத்தும். இன்னைக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. சரி. அப்போது நான் அந்த திருமண நிகழ்வில் திருமணம் முடிந்த பிறகு பேசி கொண்டிருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் அத்தனை பேர் சொன்ன தகவல் என்னன்னா, நான் இது பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய 12 தொகுதிகளில் சிறுத்தைகள் வாக்கு இல்லை என்றால் திமுக தோத்துரும். அப்ப என்ன சூழல்னா, ஆதவ் அர்ஜுனா விசிகால இருந்தார். ஓகே, விசிகால இருந்து திருமாவை உடைத்து கொண்டு போவதற்கான ஒரு முயற்சி நடந்தது அதிமுக பக்கம். அப்ப பாஜக சேரல. ஆமா. அப்போ இந்த நேரத்தில் இந்த செய்தி யாரு, மூத்த தலைவர்கள் பிளஸ் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, பேசிக்கொண்ட செய்தி இதுதான் உண்மை. ஆனால் இது இந்த பரிசோதனைக்கு அண்ணன் திருமா தயாரா இல்லை. ஓகே, திருமா தயாரா இல்லை. அதாவது நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தாங்கல்ல, 2 தொகுதி, ஒரு தொகுதி தான். அப்போ கருணாநிதி உயிரோடு இருக்கார். கருணாநிதி உயிரோடு இருக்கார். அப்போ நான் இதை பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு அந்த 2 சீட்டில் ஒரு சீட்டு ஒன்று திருமாவுக்கு, சாமிதுரைக்கு வந்து கொடுத்தா. சாமிதுரை யாருன்னா அந்த நம்ம கீழ்வன்மணி குற்றவாளிகளை விடுதலை செய்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். சரியா? அப்போ அவர் சால்வை போட்டாராம். யோ, சால்வை எரியுது எனக்கு. யார் சொல்ற? கருணாநிதி சொன்னது. யார் போட்ட சால்வையை? திருமா போட்ட சால்வையை. ஓ, அப்போ எவ்வளவு கசப்பு உணர்வு திருமா மேல. யாருக்கு? கருணாநிதிக்கு. கருணாநிதிக்கு எவ்வளவு கசப்பு. நீங்க ஈழ பிரச்சனை முடிந்து ராஜபக்சேவை சந்திக்க இந்திய அரசு ஒரு குழு அனுப்புது. அதுல கனிமொழி, ஆமா, இதெல்லாம் போகும்போது சக்கர நாற்காலியில விமான நிலையம் வரைக்கும் போறாரு. போய் திரும்ப அந்த லான்ச்சில் கூப்பிடுறாரு, தயவு செய்து கட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்துக்க, இந்திய அரசுக்கு எந்த சிக்கலையும் ஏற்படுத்தி விடாதே. நீ ராஜபக்சேட்ட ஏதாவது சண்டை பிடிச்ச, இல்லை ராஜபக்சேட்ட ஏதாவது வாக்குவாதம் பண்ணினா பெரிய சிக்கல் எனக்கு வந்துடும். யார் சொல்றான்? கருணாநிதி அவர்கள். கருணாநிதி சொல்றாரு. திரும்ப இப்படி செய்வார்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பேசணும் சார், அந்த 4 எம்எல்ஏ கொடுத்து பேசும்போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, 4 பேர் வந்து திமுக விசுவாசமாக இருக்காங்க, அவங்களுக்கு திருமாவர்கள் தலைவரோ இல்லை ஸ்டாலின் தான் தலைவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் திருமாவளவன் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, இந்த 4 பேர் என்ன நடந்தாலும் அவங்க நான் என்ன நினைப்போம் அதான் நடந்துக்கிட்டாங்க, இவங்க சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்டு எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க, எனக்கு அதில் பெருமைன்னு சொல்கிறாரு. இவங்களை நீங்கள் திமுக காரங்களாம் சில பேர் சொல்கிறீங்க, திமுக சொம்புங்கள்லாம் சில பேர் சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது, அவங்க எது பண்ணாலும் அது இன்னும் என்ன சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறது? இல்லை, அது அவர் எதை சொன்னாலும் அது அவருடைய சொந்த விருப்பம். நம்ம போன்ற விமர்சகர்கள் ஏன் இதை விமர்சனம் பண்ணுறோன்னா, பல ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளுடைய உழைப்பு திமுக அறுவடை செய்கிறதே என்கின்ற பச்சாவதம் தான். இப்போ காட்டுமன்னார் கோயிலில் பானை வரைஞ்சி வைங்க, திரும்ப பேரை போடாதீங்க. யார் சொல்கிறான்? அமைச்சர்
பன்னீர்செல்வத்துடைய மகன் யாரு கட்டளை இடுறார்? விசிகா. விசிகாவுக்கு கட்டளை இடுகிறார். இதை எப்படி அண்ணா ஏத்துக்குவார்? அவர் இப்போ நிலை குலைஞ்சு போயிருக்கார். தன்னுடைய காட்டுமன்னாயர்களுக்கு சீட்டை ஜோதிமணி கொடுக்குறாரு காங்கிரஸ். சிறுத்தையில் ஆளே இல்லையா? தகுதிகள். அப்போ இது என்ன நடந்ததுன்னா, நான் மீண்டும் களத்துக்குள்ளேயே வர்றேன். நீங்க திமுக ரவிக்குமார்ட்ட அந்த பொறுப்பை விட்டுருச்சு. உங்க ஆளு காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடக்கூடாது, காட்டுமன்னார் கோயிலை விட்டு விலகிடணும், சரியா? நீ என்ன ஒன்றே தெரியாது, டீல் பண்ணியா? உங்களுக்கு இதையெல்லாம் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் 8 தொகுதிக்கு 80 சி வரும். இல்லைன்னா தொகுதிக்கு பணமே இல்லை, நீங்களே ஜெயிச்சு நீங்களே வந்துருங்க, ஆளை கொடுக்கியா? புரியுதா? திருமணம் சொல்றாரு பிரஸ் மீட்ல. என்ன இல்லங்க, யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. இல்லங்க, அப்ப அப்படிதாங்க சொல்லுவாங்க. நீங்க அதாவது அவர் சொல்றதையும் கேட்டுக்குவோம், நம்ம சொல்றதையும் பதிவு பண்ணுங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு சார். காலைல நீங்க சொல்றீங்க காட்டுமன்னார் கோவில் திருமாவளவன் பேர் எழுத மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாயங்காலம் அவரே சொல்றாரு நிக்கல அப்படின்றது. அப்போ இதை நீங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்து யார் நிக்கணும், விசிகால யாரு வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளர் யாருன்னு கருணாநிதி முடிவு பண்ணார். இதுதான் பல தடவை சொல்லியாச்சு. ஒரு இளைஞன் தீக்குளிக்கிற முயற்சி பண்றான் அறிவாலய வாசல்ல. 2 சீட் வாங்கினா தீக்குளிப்பாங்கிறான். கருணாநிதி பதறி போயிடுறாரு. அறிவாலய வாசல்ல ஒரு தலித் இளைஞன் இறந்து போனா தீராத பணி. உடனே சீட்டை கொடுத்து, என்னையா இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களால கட்டுப்படுத்தி வையா? இப்படி கருணாநிதி பதறிய காலமெல்லாம் உண்டு. ஈழ போராட்டத்தில் இன்னும் பல துரோகங்கள். இந்த துரோகமெல்லாம் திமுகவை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இவர் செஞ்சார். இவருக்கு என்ன பயன் இருக்குன்னு, திமுக காப்பாடுறதுனால இப்ப இவருக்கு எதனா துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போறாங்களா? எதுவுமே தரமாட்டா இவர். இல்ல, இப்ப நீங்க ஒரு காலகட்டத்துல இந்த கட்சியை உடைப்பதற்கு திமுக முயற்சி பண்ணுது. அவரு உடைச்சி எவனும் போறது இல்லை, ஒரு கலவரம் தானே. இல்ல, உடைச்சி போகாம இருக்கிறதுக்கு பதில் இவங்களே அவங்க கூட விசுவாசமா நெருக்கமா இருக்காங்க. இல்ல, அதை மீறி முடிவெடுத்தா, திமுகவை மீறி முடிவெடுத்தா இன்னொரு திருமாவளவனை அவர்களால் உருவாக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. யாருன்னா இருக்காங்க? இல்ல அதெல்லாம் வாய்ப்பு. நீங்க அதாவது நம்ம கணிக்கவே முடியல. இப்போ இவர் மீது திமுகவுக்கு இவ்வளவு ஆதரவு நிலை எடுத்ததை சிறுத்தைகளை ரசிக்கல. அப்போ நீங்க நிலைமை, நீங்க தேசிய தலைவன் எதை சொன்னாலும் வெடிச்சு செதறுவான். நடந்ததா இல்லையா? வெடிச்சு செதறுவான். தன்னுடைய உயிரை நீங்க 2000 தேசிய தலைவனாக பிரபாகரனா இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அங்க நடக்கிற அத்தனை ரகசியங்களும் உளவுத்துறைக்கு போகுது. எப்படி போகுது? ஒரு துரோகி இருக்கா? ஒரு துரோகி இல்ல, நிறைய துரோகி ஊடுருவிட்டான். ஈழ போராட்டம் இறுதி கட்டத்தில் வருகிற பொழுது துரோகிகளால் மட்டுமே நிரப்பப்பட்டது. நான் ஒரு ஐரோப்பா நாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு மூத்த தலைவர் அங்க இருக்கிறத நம்ம சந்திக்கும் போது அவர்கள் சொன்ன தகவல்லாம் கேட்டா அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, அவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த தேசத்துக்காக போராடுகிற ஒரு ஆயுதம் தாங்கி இயக்கம், அந்த இயக்கத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய ஊடுருவல் நடந்தது. இங்க என்ன நடக்குது அப்படியே உளவுத்துறைக்கு போவோம், அப்படியே இலங்கை அரசுக்கு போயிடும். அப்போ அந்த தலைவனாலேயே என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்போ அந்த தலைவனே போய் சொல்லுகிற போது நான் என்ன செய்யறது, இவர்களை வைத்து தான் நான் சண்டை பிடிக்க வேண்டியதாக இருக்கு, யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கு. எல்லாம் துரோகி எல்லாம் விரட்டி விட்டா நான் யாரை வச்சு சண்டை பிடிக்கிறது? அவரே சொன்ன பதில். அப்ப இது இங்க பொருந்தது, எங்க தமிழ்நாட்டுக்கு பொருந்தது. இல்லை, இப்போ காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது கூட ஓகே, நான் அதை கூட பெருசாக நான் சொல்ல விரும்பல. தன் சொந்த கட்சி சார்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் ஓட்டு போடாதீங்க, 3 பேருக்கு ஓட்டு போடாதீங்க, அந்த அம்மாவுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க, இந்த 3 பேருக்கு ஓட்டு நீங்கள் போடாதீங்க, அது வந்து காங்கிரஸ் கூடிய கூட்டணிக்கு நீங்கள் போட்டுருக்குன்னு சொல்கிறார் இல்லையா? இதை என்னால் உண்மையாக அதை எப்படி அதை சொல்ல மாட்டேன். அப்போ அந்த 3 பேர் நிற்கிறாங்க இல்லையா, 3 பேர் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ பேர் அவமானமாக இருக்கும். அதுதான் சார் நான் கேட்குறேன். அப்போ திமுக கூட்டணி தான் முக்கியம் நினைக்கிறாரு. திமுக சொல்றான், நீங்க தேர்தலில் போட்டியிடுவதற்கான பணம் நாங்க தரவே மாட்டோம், நீங்க எங்க கட்டுப்பாடு தான் தருவோம். இதை சொன்ன பிறகு 8 பேர் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸுடைய மேலிடம் என்கிட்ட பேசினாங்க. அந்த மேலிடம் பேசுறதுனால நான் என்ன பண்றேன், கூட்டணிக்காக நான் வந்து 3 பேருக்கு வந்து
ஓட்டு நீங்கள் போடாதீங்க, ஒருத்தருக்கு மட்டும் போடுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அது எப்படி சார் சொல்ல வருது தான் கட்சிக்காரங்க போய் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறத? இல்லை, அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய இயக்கம் கட்சி எல்லாமே தன்னுடைய முடிவு, ரைட்? அதில் மாற்று கருத்தை இல்லை. இருந்தாலும் அதை தாண்டி அவரால் ஆளுமை செலுத்த முடியல. ஏன்? நிர்பந்தத்தினுடைய கைதி, சூழ்நிலை கைதி. இப்போ ரவிக்குமார் தான் ஜோதிமணி பேரை அறிவித்து ஜோதிமணி நிறுத்தினால்தான் இங்க எந்த பிரச்சனை, அதாவது ஜோதிமணிக்கே தெரியலையாமே. ஆமா, வேட்பாளர் தெரியல. அப்போ சிந்தனை செல்வம் அங்க கேட்கிறாரு, எங்க காட்டுமன்னார் அங்க நின்னா சிரமம் எனக்கு கேட்கிறாரு. ஏன்னா காட்டுமன்னார் கோயிலில் பார்டரில் தான், சாரி செய்யூரில் பார்டரில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போ ரவிக்குமார் என்ன நினைக்கிறாரு? ரவிக்குமார் தனக்கு போட்டிய அரசியலில் சிந்தனை வளர்ந்துருவார்னு. ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு சிந்தனை இருக்கும், ரெண்டு மாற்று சிந்தனை ரெண்டு பேருக்கும். ரவிக்குமார் அவர்களுக்கும் சிந்தனை செல்வர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாத மாதிரி இருக்குதா? ஆமாம். அப்போ சரி, அப்போ காட்டுமன்னார் கோயிலில் அவருடைய அண்ணன் மகன் இளமாற நிறுத்துவதற்காக ஒரு செய்தி வந்தது. ஆமாம், வந்தது. சரியா? அப்போ அவரை நிறுத்தியிருக்கலாம், இல்லை சங்கத்தமிழன் நிறுத்தியிருக்கலாம். ஒரு தொகுதியை நீங்க அவருக்கு ஜெயிச்சா கண்டிப்பா சிறுத்தில் இருக்க மாட்டார். அவர் திமுக போய் சேர்ந்துருவார், இல்ல காங்கிரஸ் போய் சேர்ந்துருவார். சார் காங்கிரஸ் தான் சார், காங்கிரஸ்கார இளை பெருமாள் மகன். அவரே சொல்ல சின்ன வயசுல காங்கிரஸுங்கிறாரு. ஆமா, அப்போ காங்கிரஸ்ல நான் போய் சீட்டு கேட்டேன், எனக்கு சீட்டு தரல எனக்கு, அதனால இவர் குத்துட்டாரு போல நினைக்கிறாரு அவரு. அப்போ சீட்டு எப்படி, ஒரு சீட்டுக்காக எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா ஒரு சீட்டு சாதாரணமா கிடைக்குது, சும்மா கிடைக்குது. அப்போ இதுல எப்படி எடுத்துக்கிறதுனா, திமுக கொடுத்த அதிர்ச்சி, அவர் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் முழு பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ரவிக்குமார்ட்ட கொடுத்துட்டாரு. ரவிக்குமார் இஷ்டத்துக்கு விளையாண்டார், இது இஷ்டத்துக்கு விளையாண்டாரு. அவரை தட்டுப்படுத்த இவரால் முடியல. இதுதான் பாண்டிச்சேரியில் அதான் நடந்தது. பாண்டிச்சேரியிலையும் அதை இப்போ நீங்க ரவிக்குமார் தான் காங்கிரஸுக்குமான தூதர், திமுகவுக்குமான தூதர். காங்கிரஸ் தான் நீங்க திருமாவட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண வேண்டியது இல்லை. ரவிக்குமார்ட்ட பேசினா ரவிக்குமார் திருமாவை கன்வின்ஸ் பண்ணி முடிச்சே கொடுத்துருவார். எனக்கு தெரிஞ்சு கட்சியில பெருசா சார் ரவிக்குமாருக்கு பெரிய செல்வாக்கு இருக்க மாதிரி தெரியலையே சார். இவர்கிட்ட செல்வாக்கு இருக்குல்ல, திமுக இல்ல, திருமாட்ட செல்வாக்கு இருக்குல்ல, அது பத்தாதான். அந்த இவர் எதை சொன்னா அவர் கேட்கிறாரு, இல்லைன்னா திமுக உடைச்சிரும். விசிகா நிற்கக்கூடிய 8 தொகுதிகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிருப்தி ஆயிருக்கு. இந்த பின்விலகல், அப்புறம் வந்து அந்த பாண்டிச்சேரி இஷ்யூ, இது எல்லாமே 8 தொகுதியில் விசிகாவுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? நீங்கள் அதாவது போன முறை விசிகா வெற்றி பெற்ற 4 தொகுதிகள், 4 தொகுதிகளுடைய நீங்கள் வாக்கு பட்டியல் எடுத்தீங்கன்னா இந்த முறை 4மே வெற்றி பெறாதுங்கிற நிலைமை தான் இருக்கு. என்ன காரணம்னா, வாக்கு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஒரு நிமிஷம். விசிகா போன முறை இந்த 4 தொகுதியில் வாங்கிய வாக்கை நான் படிக்கிறேன். இந்த முறை அது பலவீனமாக இருக்குமா பலமாக இருக்கான்னு நீங்கள் 8 தொகுதியிலுமே முடிவு பண்ணிக்க. காட்டுமன்னார் கோயிலில் 10,565 வாக்கு விசிகா வாங்கி ஜெயிச்சிருக்கு, வித்தியாசம். அப்போ விஜய் இல்லை, அப்போ விஜய் இல்லை. இந்த 10,565 ஓட்டுல விஜய் எவ்வளவு உடைச்சிட்டு போவார்? அதிகமாக தான் உடைப்பார், 10,000 ஓட்டு உடைச்சிருவார். நாங்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் நிற்கிற வாக்கு 10,000 வாக்கு. அப்போ ஒன்று. ரெண்டாவது, செய்யூரில் விசிகா வந்து 4,042 ஓட்டு தான் வாங்கியிருக்கு, அவ்வளோதான். ஆமாம், இப்போ கண்டிப்பாக 4,000 ஓட்டை விஜய் உடைச்சிருந்துருவான். அப்போ அங்கேயும் சந்தேகமா திமுகவுடைய அதிருப்தி வேற இருக்கு, திமுகவுடைய அதிருப்தி. அது ஜெயிக்குமா நீங்க முடிவு பண்ணிக்க. திருப்போரூர்ல 1947 ஓட்டு தான், 1947 ஓட்டுல பார்டர்ல ஜெயிச்சிருக்கு. முடிஞ்சது. பண்டுட்டியில 4,697 ஓட்டு தான். யாரு? வேல்முருகனே வாங்கினது. வேல்முருகன் அவர்களுக்கே அவ்வளவுதான். அப்போ வேல்முருகன் இப்ப உடைச்சு எடுத்துட்டு போயிட்டாரு, உடைச்சு திமுக உடைச்சு எடுத்துட்டு போயிட்டாரு. நான் அவர் ஐயா அவர் தனியா நின்று நெய்வேலியில் 40,000 ஓட்டு வாங்குறவர். அப்ப பண்டுட்டியில் ஜெயிக்குமா? நீ முடிவு பண்ணிக்க. அப்ப முஸ்லீம் அங்க பெருசா இல்லை, எங்க பண்டுட்டியில். அதான் பெரிய குளத்துல 8,538 ஓட்டு தான் வாங்கி திமுகவே ஜெயிச்சிருக்கு பெரிய குளத்துல. இப்போ பிளஸ் விசிகா கூட்டணி, அங்க விஜய் வேட்பாளர் இந்த பாதி ஓட்டை உடைச்சு எடுத்துருவார்.
அப்போ இதுதான் கதை. அதே போல் அரக்கோணத்தில் அதிமுக 27,169 ஜெயிச்சிருக்கு. அங்க ரவி தான் 3வது முறை நிற்கிறார். நான் பக்கத்து தொகுதி தான், இந்த முறை அவர் தான் ஜெயிப்பார். ரைட்டு. திண்டிவனத்தில் அதிமுக வந்து 9,753 ஓட்டில் திண்டிவனத்தில் ஜெயிச்சிருக்கு. இப்போ யார் இல்லை? வேல்முருகன் இல்லை. வேல்முருகன் தான் இந்த வன்னியர் ஓட்டை பேலன்ஸ் பண்றவர். அந்த அதுவும் காலி. கள்ளக்குறிச்சியில அதிமுக 25,890 ஓட்டு வாங்கியிருக்கு. கள்ளக்குறிச்சி பெரிய மெஜாரிட்டி. அப்புறம் அங்க எப்படி கள்ளக்குறிச்சி விசிக ஆல்ரெடி திண்டிவனமும் கள்ளக்குறிச்சியும் அதிமுக உடையது. இதுதான். அப்போ 5 வருஷத்துல நிறைய மாற்றம் நடந்திருக்கு, நிறைய ஓட்டு போயிருக்கு, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த சூழல்ல எப்படி இந்த 8 சீட்டு காசே இல்லாமல் ஜெயிக்கும்? இதுல வேற திமுக ஒரு விஷயம் தர முடியாது, நீங்க ஜெயிச்சுக்கிட்டாங்க. இதுதான் அப்செட் ஆனது. அதனாலதான் இந்த காம்ப்ரமைஸ்க்கு வந்தது. அப்ப ரவிக்குமார் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு வந்து அவர் வேலையை காமிச்சிட்டாரு. அவருக்கு வந்து இங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. காட்டுமன்னாருக்குள்ள யாரை போட்டாலும் ஜெயிச்சிருவான். புதுசாக சிந்தனை செல்வம் தான் அங்க கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரே கல்லுல திமுகவையும் திருப்திப்படுத்திட்டாரு, சிந்தனையை காலி பண்ணிட்டாரு, சங்கத்தமிழையும் காலி பண்ணிட்டாரு. புதுசா ஒரு சக்தி வரக்கூடாது. சிந்தனை செல்வன் தோற்கிறத ரவிக்குமார் விரும்புறாரு. வேற என்ன? ஏன் சிந்தனை செல்வன் ஏன் கொடுத்துட கூடாது? அவர் எம்எல்ஏ அவருக்கே கொடுத்துருக்கலாம். இல்ல ஏன் சிந்தனை அவருக்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்தனை ஏறக்குறைய இந்த கட்சியில எம்எல்ஏருக்கு தகுதியா, ஜோதிமணி எம்எல்ஏருக்கு தகுதியான ஆளா? சிந்தனை என்னதான் சார், அதுல மாற்றுக்கிறது. அப்ப ஏன் சிந்தனை கொடுக்கல? இத செய்தவர் 100% ரவிக்குமார் தான். நீங்க வேல்முருகன் பேர் சொன்னதுனால கேட்குறேன் சார். வேல்முருகன் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, திருமான்னு காட்டுமன்னார் கோவில் நின்னா நான் வேட்பாளரை போட மாட்டேன். அதே மாதிரி வந்து சீமானனுக்கு எதிரான போடும். ஏன்னா தலைவர்களுடைய வருகை சொல்றாரு. உண்மையாவே பெருந்தன்மை வந்து வியப்பளிக்கக்கூடிய ஒன்னாதான் சார் இருக்கு. இல்லைங்க, வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்மார்க் தமிழ் தேசியவாதி. ஏன் திமுக கூட இவ்வளவு சண்டை? ஏன் புட்டி வாங்க தெரியாதா? ஏன் அவருக்கு உடன்பாடு இல்லை? ஏன்னா திமுக அறம் சார்ந்து இல்லை. திமுக அறம் சார்ந்து இல்லை, தமிழர்களுக்கு எதிராக இருக்கு. தமிழர்களுக்கான எந்த விஷயத்தையும் அது செய்யலை. டிஎன்பிசியில் செய்யலை, வேலை வாய்ப்பில் செய்யலை. நீங்கள் சாம்சாங் தொழிலாளர் பிரச்சனையில் அப்படியே அக்மார்க்கா தாமோ அன்பரசனும் தங்கம் தென்னரசும் நிர்வாக பக்கம் நிற்கிறான். கம்யூனிஸ்டுகளை போலி வழக்கு போட்டு ஜெயிலில் போடுறான். அப்போ இதெல்லாம் 2வது 8 மணி நேரம் சம்பளத்தை வாங்கி 12 பேரை உழைங்கன்னு சொல்லி கார்பரேட் டிராப்டை போட்டு கொடுக்குறான். தமிழக சட்டசபையில் பாஸ் ஆகுது. அப்போ ஸ்டாலினுக்கு என்ன மண்ணுமே தெரியல. அப்போ இதை தடுத்தது வேல்முருகன். இந்த ஆளெல்லாம் மனுஷனுங்களாங்க. மற்ற மாநிலங்கள்ல மண்ணின் மைந்தன் தான் டிஎன்பிசி எழுதணும். அவன் தான் தமிழ்நாடு அரசு தேர்வாளர் பணியத்தில் போகணும். இந்த ஆள் ஆந்திராக்காரன், ஐரோப்பாக்காரன், அஸ்ஸாம்காரன்லாம் வரலான்னா அவன் தமிழனா? தமிழனுடைய வாய்ப்பை பதிக்கிற இவர்கள் குருமூர்த்திக்கு பிறந்தவனு தான். அப்போ இதை தடுத்து நிறுத்தி சண்டை போட்டு எந்த கட்சியும் போலிய, திமுக, அதிமுக, காங்கிரஸ் எந்த கட்சியும் போலிய, எல்லாம் பாஸ் டெல்லியில் இருக்கான். வேல்முருகன் தான் போனார். தட்டி கிட்டி உடைச்சி சண்டை பிடிச்சி தகர மாற்றணும். இப்படி பல விஷயங்கள் வரலாறுல இருக்கு. ஆனால் வேல்முருகனை எந்த பத்திரிகை, எந்த ஊடகம் யாரும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுதான் தமிழ் தேசியா என்பது திருமாவளவன், வேல்முருகன், இவர் மே 17 திருமுருகன், இப்படி ஒரு வட்டம் இருக்கு. இவர்கள் கடைசி திருமுருகன் திமுக சென்டர். இப்படி ஒரு பெரிய இப்போ தமிழில் அங்கீகார மாநாடுன்னு எந்த கட்சியும் நடத்த மாட்டோம். நடத்தையே நான் கண்ணால் பார்த்தேன். 50,000 பேர் கூடணும். எவ்வளவு? 50,000 பேர் கூடணும். இந்த தகுதியும் இந்த தில்லும் இருக்கக்கூடிய ஒரே ஆளு திருமாதான், வேற யாருக்கும் இல்லை. ஆனால் இதெல்லாம் இப்ப எங்க கரைஞ்சு போச்சு? அதுதான் வருத்தம். வேற எந்த வருத்தம்? விசிகாவே ஒரு திமுகவோட வந்து கரைச்சிட்டு. இன்னொரு செய்தி, அதாவது ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது, இன்னொருத்தர் பேசும்போது, நமக்கு நிறைய பத்திரிகை நண்பர்கள், நிருபர்கள் இருக்காங்க, அமைச்சரோட தொடர்பு இருக்காங்க. அப்போ ஏப்பா
என்ன இவ்வளோ பிரச்சனை விசிகால நாங்கள் வைகோ என் கட்சியில இணைச்சிட்டோம், அடுத்து திரும்பவா இப்போ இந்த தேர்தலில் இணைச்சாச்சு. இப்படி ஒரு மூத்த அமைச்சர் சொல்லியிருக்கு. மூத்த நாங்கள் எதை சொல்லுவாங்க செய்வாங்கப்பா. காட்டு மன்னார்கள் நிற்பாங்க, நிற்காமனா போயிடுவாங்க. இது தலித் மக்கள் மத்தியில் திருமாவிற்கு என்ன விதமான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிராமத்தில் இருக்கிற சேரியில் இருக்கிற பெண்களுக்கு தகவல் போய் சேர்ந்துருக்கு. என்ன திமுகவை அங்கே இவர் இவ்வளவு தூரம் திமுக தான் எங்களை ஒடுக்குது, திமுக இருக்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் தான் எங்களை ஒடுக்குறான். இந்த ஆதிக்க செவத்துல திருமணம் பேர் எழுத மாட்டானுங்க, வேட்பாளர்கள் விசிகா கூட கட்ட மாட்டாங்க, விசிகா காரங்க மேல யாராவது கீழே தள்ளி விடுறாங்க, இவ்வளவும் பண்றாங்க. ஆனா திமுக ஓட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆமா, அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நான் திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையா இல்லை, பலவீனமா இருக்கேன். திமுகவை எதிர்த்தால் இன்னொரு திருமாவை அவர்களால் உருவாக்கக்கூடிய வலிமை இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று கொள்வது கருத்தில் நன்றி. நன்றி, வணக்கம்.